ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. கிரைசாக் லிமிடெட் ஐபிஓ ஜூலை 2ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. அதாவது ஏஜென்ட்டுக்கும் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும், சரிங்களா. ஸோ ஹையர் எஜுகேஷன் வந்து யூகேல, கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, நியூசிலாந்து இது மாதிரி கண்ட்ரீஸில் படிக்கிறதுக்கு உண்டான ஏஜென்ட்டுக்கும் அந்த குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இடையில இருக்கிற எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1524 ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இவங்கக்கிட்ட. அண்ட் ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா 1008 ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க 25 கண்ட்ரீஸில். லைக் யூகே, நைஜீரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், கென்யா, வியட்நாம், கனடா, எகிப்து இது மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளோபல் சுச்சுவேஷன் வந்து சரியில்லாமல் இருக்குது. வார் நடந்துகிட்ருக்கு. யூஎஸில் வந்து ஸ்டூடெண்ட் வீசா இது பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய குளோபல் சுச்சுவேஷன் வந்து சரியாக இல்லை, சரிங்களா. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக இவர்களுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக தான் இருக்குது. டாப் லைன், பாட்டம் லைன், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நடந்த இந்த எஃபெக்ட்னால இனிமேல் தான் ஃபைனான்ஷியலில் வந்து தெரிய வரும். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்திருக்க வேல்யூஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஃபைனான்ஷியல்ஸ் இப்போ வரைக்கும் குட்டாக இருக்குது. இனி வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஃபைனான்ஷியல்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இப்போ வந்திருக்க ஐபிஓ வந்திருக்க வேல்யூஷனும் ஹையாக இருக்குது. கிரே மார்க்கெட்லேயும் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை இந்த ஐபிஓக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. நன்றி, வணக்கம்.